முன்னேற்ற சங்கத்தின் அண்ணன் அவர்களை சிறப்பு உரை ஒரு எழுச்சி உரை ஆற்றுமாறு பணியை கொடுக்கிறேன். சோழர் ஊராளி கவுண்டர் பொன்னார் சங்கர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தம்மம்பட்டியிலே இன்று இளைஞர் எழுச்சி கூட்டம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தம்மம்பட்டி, செந்தாரப்பட்டி, ஒதியத்தூர், ஆணையம்பட்டி, கவர்பனை, சந்திரமனை கிராமத்தை சார்ந்த என் தொப்புள் குடியிருப்பவர்களான அனைத்து ஊராளி கவுண்டர் சொந்தங்களுக்கும் முதற்கண் காலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நாம் காளிமேந்தர் பாலவண்டி நாடு சரவணன் வணக்கம். என்ன ஏன் இங்க கூப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல நீங்க. முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல நீங்க. புரியுதுங்களா? ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாரு அருமை தம்பி செந்தில் அவர்கள். சரவணனை எதுக்கு கூப்பிட்டாரு அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நாம யாருன்னு தெரிஞ்சாதான் நமக்குள்ள என்ன உறவுன்னு தெரியும். புரியுதுங்களா? எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. ஒரு தாய் பிள்ளைகள் சகோதர குடி என்று சொல்லக்கூடிய ஒரே குடியில் தோன்றியவர்கள் தான் வேட்டுவ கவுண்டர்களும் ஊராளி கவுண்டர்களும். இதுவரை வேட்டுவ கவுண்டர்கிற சமுதாயத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நிறைய பேர் இல்லையா? நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா எந்த இடத்துல நீங்க தெரிந்து கொள்ள முடியும் என்றால் இங்க எத்தனையோ மன்னர்களுடைய புகைப்படம் இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் கை கொடுங்க பார்ப்போம். இதெல்லாம் தெரிஞ்சவங்க, இதில் இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களையும் தெரிந்தவர் யாருக்கு தெரியுங்க? தெரியுமா? அப்போ பெரும்பேடு முத்தரையர் நம்மளுடைய தஞ்சை மண்ணை கட்டியாண்ட வாகை போரிலே 16 போரிலே தோல்வியே காணாத ஒரே தமிழ் மன்னன் பெரும்பேடு முத்தரையர். இது குதிரை சமுதாயத்தினுடைய குடி. இவர்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்து அங்கே பாருங்க, வல்வியலூரி கொல்லிமலையை கட்டியாண்ட கரையேறு வள்ளல்கள் என்று சொல்லக்கூடிய வள்ளல்களில் முதன்மையான வள்ளல் என்று சொல்லக்கூடிய வல்வியலூரி. அந்த வல்வியலூரியின் வம்சத்தில் முடித்தவன் தான் இந்த வாழவந்தி நாடு சரவணன். ஆகையால் தான் உங்களை இங்கே என்னை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பவர்கள் பொன்னர் சங்கர். பொன்னர் சங்கர்னா யார்? நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்களிடம் கேட்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்ததுன்னா பொன்னர்னோ சங்கர்னோ பேர் முதல்ல வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லாம இருக்கா? பெண் பிள்ளை பிறந்தால் தங்காயி என்று வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறதா இல்லையா? இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. வரலாற்றே சொல்லுங்க. அதெல்லாம் தப்பா கேட்கலாம். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பேசுறீங்க சத்தமா சொல்லுங்க. இல்ல ஒரு தடவை கை தட்டி காட்டீங்க. இருக்கு இந்த பொன்னர் சங்கருக்கும் இந்த வேட்டுவ கவுண்டருக்கும் ஒரு உறவுக்கான கல்யாணம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இருவரும் பங்காளி சண்டையிலே நடந்த ஒரு வரலாற்று பின்னணி. ஊராளி கவுண்டருக்கும் வேட்டுவ கவுண்டருக்கும் ஒரு மாபெரும் போர் நடந்த கதை இந்த மண்ணில் இருக்கிறது. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியுமா? அந்த இரண்டு சமுதாயத்துக்கும் இருக்கக்கூடிய சண்டை நடந்த சமுதாயம் இன்னைக்கு ஒற்றுமையா நிற்கிறதா? என்ன காரணம்னா இது அண்ணன் தம்பி சண்டை. எப்ப வேணாலும் நாங்கள் சேர்ந்து கொள்வோம் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த இடத்துல வந்துள்ளோம். ஏன்னா இந்த பொன்னர் சங்கர் வரலாற்றை யார் யாரோ தங்களுடைய வரலாறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாற்றுக்கு சொந்தமானவர்கள் ஊராளி கவுண்டர்கள் என்று உறக்க சொல்லக்கூடிய நேரம் என்று
உங்கள் வரலாற்றை யாருக்காவது தாழ நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்லை இல்லை. ஏனென்றால் இந்த பொன்னர் சங்கர் வரலாறு என்பது மிக நீண்ட வரலாறு. ஒரு இனம் அரசியலிலே தன்னை அதிகாரப்படுத்த வேண்டும் என்றால் தங்கள் இனத்தை சார்ந்த முன்னோரை அடையாளப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடையே இருக்கிறது. என்று நீங்கள் பொன்னரையும் சங்கரையும் உங்கள் குல முன்னோராக அடையாளப்படுத்துகிறீர்களோ அன்றுதான் உங்கள் இனத்துக்கான அரசியல் அதிகாரம் வந்து சேரும். அதுவரை நம்மை நோக்கி வராது. அப்போ எத்தனையோ மன்னர்களுக்கு பொறுப்பு எடுக்கிறாங்க, சிறப்புகள் பண்றாங்க. நாம என்ன பண்றோம்? நம்ம பசங்க என்ன பண்றாங்க? 2ஆம் வருஷத்துல ஒழுங்கரை ஓட நாம எங்கேயும் போக முடியல. கேட்கறாங்களா கேட்கலையா? இங்க நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க. ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் நிறைய பேர் 2000 கிட்ஸ் நிறைய இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கிறதா இல்லையா? இந்த இரட்டை குழலை போட்ட கொடியை தாங்கிக் கொண்டு ஊர்வலமாக செல்ல வேண்டிய தேவையும் பொறுப்பும் நம்மளிடம் இருக்கிறதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. கை கட்டுவது கிடையாது. உங்களுக்காக தான் பேசுறேன். உங்க வரலாறு தானே பேசுகிறேன். நான் ஏதாவது தப்பா பேசுறேன்? இல்ல இல்ல. ஏன்னா இங்கே ஒரு இடத்துக்கு அரசியல் என்பது எதற்கு? அரசியல் இருந்தால்தான் அடையாளப்படுத்த முடியும். யார் அடையாளப்படுத்த முடியும்? நம்ம முப்பாட்டனை அடையாளப்படுத்த வேண்டும் என்றாலும் நமக்கு அரசியல் வேணும். இத்தனை ஊருக்கு நீங்க சொன்ன இல்லையா? இந்த தம்மம்பட்டியை சுற்றி சந்தாரப்பட்டி, ஓரியலூர், ஆனமப்பட்டி அப்படின்னு நிறைய ஊர் சொன்ன இல்லையா? இத்தனை ஊர் இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் முப்பாட்டனுக்கு ஒரு சிலை இருக்கா? இருக்கா இல்லையா? இல்ல. ஏன் வைக்கல? வச்சா தானே இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கூட்டம் போட்டீங்க, கூப்பிட்டீங்க. இதை சுத்தி கிட்டத்தட்ட வந்துட்டு 6-7 கிராமங்கள் இருக்கிறீர்கள். இத்தனை கிராமத்திலிருந்து நான் நிறைய வந்திருக்கோம். இளைஞர்களை ஒரு இடத்தில் ஒருங்கிணைப்பதற்கு ஏதாவது ஒரு திருவிழாவோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ இருந்தால் மட்டும்தான் இளைஞர்கள் அந்த இடத்தில் ஒன்று சேருவார். உண்மைதானே? தேவர் குரு பூஜைனா மதுரை நடந்ததா இல்லையா? பசுமன் நடந்ததா இல்லையா? திருச்சியில முத்திரை சமயவரா நடந்ததா இல்லையா? அப்போ ஊராட்சி கவுண்ட சமுதாயத்துடைய பெரும்பான்மையை உலகத்துக்கு உயர்த்த வேண்டும் என்றால் பொன்னர் சங்கருக்கு என்று நீங்கள் சிறையிடுகிறீர்களோ அன்றுதான் இந்த சமுதாயத்தினுடைய எழுச்சி வருது. உண்மையா இல்லையா? அப்போ அதை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த சங்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? 10ஓட 11 அக்கோட இருந்து நம்ம வந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி கருநாகராஜன் ஒருத்தர் சங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஊராட்சி கவுண்டர்ல. பூவேந்திரன் ஒருத்தர் சங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ராஜவர்மன் ஒருத்தர் சங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இல்லைங்களா? உண்மைதானே? அடுத்த 4வது சங்கம் வருது அப்படின்னு நம்ம நினைக்கூடாது. ஆனால் இதுவரை யாரும் செய்ய தவறிய விஷயத்தை, முன்னெடுக்க வேண்டிய விஷயத்தை முன்னெடுப்பதற்காகத்தான் இந்த சோழர் ஊராட்சி கவுண்டர் பொன்னர் சங்கம் சங்கம் இன்று கருத்துக்கு வந்திருக்கிறது. அப்போ அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடையாளப்படுத்தினா நம்மளை அரசியல் வந்து அப்புறப்படுத்திடுவாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு ஏதாவது ஒரு ஒண்ணுமில்ல அண்ணன் பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி பிரச்சனை வருது, அண்ணன் கேஸ் வருது, இந்த கேஸ் வருது, நாங்களாதான் கஷ்டப்பட்டு அதை போய் ஒன்னா சமாளிக்கிறோம் அப்படின்னாரு. மனு கொடுக்கக்கூடிய சமூகமாகவே இருந்தால் நம்முடைய கோரிக்கைகளோ பிரச்சனைகளோ தீராது. மனு வாங்கக்கூடிய இடத்திற்கு ஊராட்சி சமுதாயம் அதுக்காக நான் தெரிவித்திருக்கிறேன். ஏனென்றால் என் தொப்புள்படி சமுதாயம் வேட்டவ கவுண்டர்களும் ஊராட்சி கவுண்டர்களும் இரட்டை குரல் துப்பாக்கி போல ஒரே கொள்கை ஒரே நோக்கத்திற்காக களத்திற்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆட்சி அதிகாரத்தை ஊராட்சி கவுண்டர் சமுதாயத்திற்கு பெற்றுத் தருவார் என்று இருக்கிறோம். இந்த நோக்கத்திற்காக தான் களத்தில் கொண்டிருக்கிறோம். ஆட்சி அதிகாரம் என்பது இங்கே வலுப்பவன் வைப்பதெல்லாம் வரலாறு இல்லை. இந்த மண்ணிலே வாழ்ந்துவிட்டு சென்றவன் விட்டதுதான் வரலாறு. இந்த மண்ணுக்கான மனிதன் இந்த பச்சைமலையும் பருமலையும் கட்டியான இல்லையா? நம்ம முப்பாட்ட உண்மையா? இன்று வரை ஊராட்சி கவுண்டர்கள் என்பவர்களும் வேட்டுவ கவுண்டர்கள் என்பவர்கள் தான் தமிழ்நாடு அரசினுடைய கெஜெட்ல அதிகாரப்பூர்வமா கவனிக்கப்பட்டதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரே சமுதாயம். அப்போ நம்மளுடைய 19
நம்மளுடைய ஆட்சிக்கான பணம் இல்ல. நிறைய இடத்துல என்ன ஆகி போச்சு, நாம நம்மளுடைய உரிமைகளை விட்டுவிட்டோம். அதான் உண்மை. அப்போ இழந்துபட்ட உரிமைகளை மீட்க வேண்டும் என்றால், இனம் ஒரு புள்ளியில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால், இந்த சோழ ஊராளிக்கு வந்த பொன்னர் சங்கம் சமுதாய சங்கம் நீங்கள் செய்ய வேண்டியது பொன்னருக்கும் சங்கருக்கும் சிலை எழுதக்கூடிய வேலையை முன்னெடுங்கள். நிச்சயமாக பின்னால் நாங்கள் இருக்க தயாராக. இதை சொல்லுவதற்காக தான் எடுத்துக் கொள்கிறோம். புரியுதா? கும்பல் இல்ல, நிறைய பேர் வரல, கவலைப்படாதீங்க. கொட்டி கிடக்கும் கூடாங்களாக லட்சம் பேர் இருந்தாலும் அது நம்மளுடைய வரலாறு பேசாது. நாம் முன்னோராக நட்டு வைத்த நடுகள் 4 மட்டும்தான் வரலாறு பேசும். இந்த மண்டபத்துக்குள் வந்து அத்தனை பேரும் நடுகளாகத்தான் இருக்கிறது. இங்க வரணும்னா கூட ஒரு சமுதாயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கூட நமக்கு பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். இல்லையா? வர முடியாது. புரியுதா? எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நான் அதிமுக இருக்கிறேன், திமுக இருக்கிறேன், பிஜேபி இருக்கிறேன். சாதி சங்க ஊழலுக்கு போனா நம்மளை தப்பா நினைப்பாங்க. அப்படிதான் சொல்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறேன். ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியோ ஆண்ட கட்சியோ இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியோ எந்த கட்சியா இருந்தாலும் பிஜேபியா இருக்கோ எந்த கட்சியா இருந்தாலும் இருக்கட்டும், அந்தந்த பகுதியில எது பெரும்பான்மை சமுதாயமோ சாதி பார்த்து சீட்டு கொடுக்கிறாங்களா இல்லை திறமை பார்த்து சீட்டு கொடுக்கிறாங்களா? சாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை என்று சொல்லக்கூடிய இங்கே ஆண்டவர்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டு நமக்கான ஆட்சியதிகாரத்தை தராமல் சாதி பார்த்துதான் சீட்டு பெறாங்க. நாம சாதி பார்க்காததுனாலதான் சீட்டை பெற முடியவில்லை. புரியுதா? எந்த இடத்தில் கேட்டாலும் நெஞ்சை தட்டி சொல்லுங்கள், நான் ஊரை ஆண்ட ஊராளிக்காக என்று சொல்லலாமா? சொல்லலாம்ல? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா அந்த ஒரு செயலை முன்னெடுப்பதற்காகத்தான் அருமை தம்பி செந்தில்குமார் என்னை சந்தித்த பொழுது நான் ஒரே ஒரு சொன்னேன், இன்னைக்கு வேறொரு நிகழ்ச்சி இருந்தது, இருந்த பொழுதும் என் தொப்புள் கொடி அழைத்தால் நான் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்று நிச்சயமாக வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. உங்கள் வரலாறு நீண்ட நெடிய வரலாறு. யாருக்கும் மன்னர்களே நினைக்காதீங்க. கொடிவேரி அணை பவானியில் பார்த்தீங்களா? அந்த மலையை கட்டிய மன்னனுடைய பெயர் தெரியுமா? செயல்கொண்ட சோழ பெருங்காழ்வார். ஊராணி செயல்கொண்ட சோழ பெருங்காழ்வார். அவன் தான் அந்த அணையை கட்டியவன். இன்னொரு கல்வெட்டு காவிரி பகுதியில துக்காட்சியில ஊராணி கிழங்கு என்று இருக்கிறது. இப்படி ஊராணி பக்கத்தை தாங்கிய நிறைய வரலாறு உங்களிடம் இருக்கிறது. இந்த வரலாற்றுகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் யார் யாரையோ மன்னர்கள் என்று நாம் பாட்டுக்களை வச்சுட்டு அடையறதை விட நாம முப்பாட்டலை கொண்டாட வேண்டியதுதான் நம்ம கடமை. இன்று வரை நடுவுக்கு சாமியா இருக்கட்டும், தோட்டத்து கற்பனாக இருக்கட்டும், காலை வழிபாடாக இருக்கட்டும், அதை எந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது? ஊராட்சி கட்ட சமுதாயம் செய்தா இல்லையா? செய்யறமா இல்லையா? வருஷத்துக்கு ஒரு தடவை பாறைகேட்டா இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? விவசாய குடிகள் மட்டுமல்ல, வேட்டை குடிகளும் ஏறும் போதும் எங்களுடைய தொழில் என்று எப்பொழுதும் இந்த மண்ணில் வாழ்ந்த குடி ஊராடி கொண்டது. அப்பேற்பட்ட ஒரு குடியிலே பிறந்த இன்று நீங்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அருமை சகோதரர் வழக்கறிஞர் சொன்னார், எம்பிசியில் இருக்கோம், பிசியில் இருக்கோன்னு. நீங்க அனைத்து உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து எம்பிசியில் இருந்தா நமக்கு லாபமா, பிசியில் இருந்தா லாபமானு முதல்ல நீங்க ஒரு கருத்து கேட்பு எடுத்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கான ஆட்சி அதிகாரம் உங்களை நோக்கி வந்தே தீரும். ஏன்னா ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் இருக்கா, 20,000 பேர் இருக்கா பாராமரியா? புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுவதும் எடுத்தா குறைந்தது 10 லட்சம் பேர் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? 10 லட்சம் பேர் என்றால் ஊராட்சி கொண்ட சமுதாயத்திற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தால் கூட 4 எம்எல்ஏ ஊராட்சி கொண்ட சமுதாயத்திற்கு இருக்கணும். உண்மையான சொல்றேன். அப்ப அதை நோக்கி நம்ம வரலாமா? அப்ப ஒட்டுமொத்த இனத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு தலைவரை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஊராட்சி கொண்ட சமுதாயத்திற்கு தற்போது
ஏன்னா ஒரு இனத்தை அடையாளப்படுத்தாமல் அதிகாரப்படுத்த முடியாது. புரியுதா? எம்எல்ஏ சீட் வேணும்னு ஆசைப்பட்டா ஓட் பேங்க நிரூபிக்கணும். ஓட் பேங்க நிரூபிக்காம எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டான். ஓட் பேங்க நிரூபிக்கிறவங்க என்ன பண்ணணும்? வருடத்தில் ஒரு முறை ஒட்டுமொத்த ஊராட்சி கவுண்டரையும் பொன்னர் சங்கர் வழிபடக்கூடிய ஒரு இடத்தில் குவிக்க வேண்டிய வேலையை செய்யும். செய்யலாமா? இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இங்கே இருக்கக்கூடிய பகுதியிலே ஊராட்சி கவுண்டர் சமுதாயம் வசிக்கக்கூடிய பகுதியிலே ஏதாவது ஒரு ஏக்கர் நிலம் இருந்தா இல்ல கொடுக்கறதுக்கு நீங்க யாராவது தயாராக இருந்தா இந்த பொன்னருக்கும் சங்கருக்கும் 25 லட்சம் ரூபாய் சொந்த செலவுல சிலை செய்து இதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா வேட்டுவ குடியினுடைய சகோதர குடி, வேட்டை குடியினுடைய சகோதர குடி, முத்தரைய குடியினுடைய சகோதர குடி, இந்த ஊராட்சி கவுண்டர் குடி, ஊரை ஆண்ட குடி இன்று அனாதையாக நின்று கொண்டிருக்கிறது. அதை மாற்ற வேண்டிய பொறுப்பெடுப்பு எனக்கும் இருக்கிறது. நான் சார்ந்த தமிழக நீதி கட்சியும் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் ஒரு புள்ளியில் இணைய பின்னாராக இருந்தால் வருகிற 2036 தமிழகத்தின் ஆட்சி கட்டளை தமிழக நீதி கட்சியை அமர்த்த வேண்டிய பெரும்பொறுப்பை நாங்கள் எடுத்துச் செல்கிறோம். அந்த